வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழ்நாடு வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழ்நாடு, வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே கனமழையின் காரணமாக 13 வீடுகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று மாலை 5 மணி அளவில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மேலும் பருத்திக்காட்டுப்பாளையம் பகுதியில் 13 குடிசை வீடுகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தன. அதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மதுரையில் கனமழையின் காரணமாக தத்தநேரி பகுதியிலிருந்து செல்லக்கூடிய சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். 2 அடிக்கு மேல் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதனை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.